வெல்கம் டு ரகு லாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகரையரோட ஒரு 6 ஏக்கர் பண்ணை தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கு. அப்படி இருந்தும் வந்து இப்போ ஒரு 6 ஏக்கர் வந்து நிலத்தை வாங்கி இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. ஒன்றுமே இல்லாத வந்து முள்காட்டை, அது வெறும் ஓரத்தில் மட்டும்தான் மரங்கள் இருந்தது. ஒன்றுமே இருந்த முள்காட்டை வந்து அவரோட கடின உழைப்பால் ஒரு 2.5 வருஷத்தில் வந்து சோலைவனமாக மாற்றிருக்காரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் அவரோட நிலத்தில் என்னென்ன பயிர்கள் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத வந்து முழுசாக பார்க்கலாம். வெல்கம் டு ரகு லாக். நான் சொல்லியிருந்தேன் நம்ம மனோகர் ஐயாவோட பணம் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. இதுதான் மனோகர் பணையோட என்ட்ரன்ஸு. வெளியில் வந்து கொசஸ் தலை ஆறு ஏதோ ஓடுதுன்னாரு. ஆனால் அங்கே வந்து தண்ணி வற்றி போச்சுங்க. ஏரியை திறந்து விட்டு தான் தண்ணி வருமா, தண்ணி கிடையாது. பட்டு இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்த்திங்கன்னா அவரோட ஃபார்மை தான் பார்க்க போகிறோம். நான் பேக் கேமரா போட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இதுதாங்க ஃபார்மோட வந்து என்ட்ரன்ஸு. இது வெறும் முள்காடாக இருந்ததாங்க, ஒன்றுமே கிடையாது. அங்கே ஓரத்தில் தான் கொஞ்சம் மரங்கள் மட்டும் இருந்தது அப்படின்னாரு. இதை வந்து இவரோட கடின உழைப்பால் பாருங்கள் நல்ல ஒரு ஃபார்ம் ஆக்கி வச்சுருக்காரு. இந்த இடத்துல வந்து பயிர் பண்ண போகிறாரு. அதனால் பலதானியம் விதைச்சிருக்காரு. ஏன்னா மண் வளமே இல்லையாங்க, அதனால் வந்து பலதானியம் விதைச்சிருக்கேன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அவரோட பண்ணைக்குள்ளே தான் இப்போ போயிட்டுருக்கோம். 6 ஏக்கர் பண்ணைங்க இது. பாருங்கள், ஆக்சுவலாக இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மெக்கானிக்குங்க. மெக்கானிக்காக இருந்தாலும் அவரோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு விவசாயம் பண்ணதாங்க ஆசை. அதுவும் இயற்கை விவசாயம் பண்ணணும் தான் ஆசை. அதனால தான் வந்து உருவாக்கியிருக்காரு. நம்ம அவரோட பார்க்க கை கட்டுற பார்த்திங்களா, அதெல்லாம் ஒரு வீடு. அங்கேயும் வீடும் கட்டியிருக்காரு. வீடுனா அவர் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக அவரோட பனைக்குள்ளே தான் போகிறோம். இது வெறும் மணல் பூமியாங்க. அங்கே வந்து வேறு எதனா செடிகள் வரலாம். ஏன்னா இந்த நிலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையான மண் இருக்கான். களிமண் இருக்கான், மணல் பூமி இருக்கான், இன்னொன்று ஒரு இடம் சொன்னார், அந்த வகை வந்து இருக்குது அப்படின்னாரு. இப்போ பார்க்குறீங்களா, இந்த ஓரத்தில் இருக்குது பார்த்திங்களா, இந்த மரம் பாருங்கள், மகோகனி ஈஷாவில் கொடுத்தாங்களாம். வரப்போரத்தில் வந்து இதை நட்டிருக்காரு. இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து இதுலேருந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம இன்னொரு நிலத்துக்கு வந்திருக்கோம். இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்கள். இப்போ பார்க்குறீங்களா, இதுதாங்க இது பலாப்பழம். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பலாப்பழத்தில் பெரிய பலாப்பழம் தான் நம்மளுக்கு தெரியும், சரிங்களா, சின்னது தெரியாது. பெரிய பலாப்பழம் தான் இவர் வச்சுருக்கிறது. பார்த்திங்கன்னா கறிப்பழம் அப்படின்ட்டு ஒரு பலா ரகத்தை தான் வச்சுருக்காரு. நிறைய இடத்துல மகசூலம் எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. பலாவில் வந்து மகசூலம் எடுத்தேன்னாரு. நான் அந்த பலா இருந்தால் காட்டுறேன் உங்களுக்கு. நான் இங்கே இருக்குது. இதாங்க இந்த சைஸே இவ்வளோ தாங்க வருமாங்க, அளவே இவ்வளோ தான் வருமா. ஆனால் செம்ம டேஸ்ட்டாங்க. நம்ம பெரிய பழம் கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கான், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இங்கே வந்து பலாப்பழம் பண்ணியிருக்காரு. இந்த மரத்தோட கணக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ற சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயங்க, சூப்பர் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கண்ணு வாங்கிட்டு வந்தார்ல, அந்த கண்ணை கொடுத்தாங்க தெரியுங்களா, அவங்க தான் ஆலோசனை தராங்க. ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர காய்களை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ள நம்ம மார்க்கெட்டிங் வந்து தேடிக்கலாங்க. வேணா கூட அவங்ககிட்ட கொடுக்கலாம். ஏன் மார்க்கெட்டிங் வந்து இங்கே நல்ல விலை கிடைக்கிது அப்படின்னும் போது நம்ம வந்து அவங்ககிட்ட கொடுக்க கூட வேண்டாம், நம்மளே கூட எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அந்த பழத்தை ஒரு இது பண்ணி காட்டுறேன்னாரு. நான் அதை மறந்துட்டேன். நான் பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாங்க. இங்கே நம்ம பெரிய பழம் எப்படி இருக்கும் அதே விட நல்ல டேஸ்ட் இருக்குது அப்படின்னாரு. பெரிய பழம்னா பெருசாக வாங்கி வச்சுருங்க, 2 நாள் 3 நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இது அப்படி தேவையே கிடையாது. அழகாக வந்து ஒரு ஆளுக்கு ஒரு பழம் சொல்லி மிஞ்சி பழம் ஒரு 15 சோளா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அவர் வெட்டி காட்டுறேன்னாரு. நான் எதுவும் ஞாபகத்தில் அப்படியே நானும் அப்படியே மறந்துட்டேன். ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்ததுனால அப்படியே நானும் மறந்துட்டேன். அவசரம் கிளம்பிட்டேன். என்றைக்குமே என்னன்னு தெரில, அன்றைக்கி செம்ம வெயில் ஆகிடுச்சிங்க. அதனால் தான் இது வந்து நிலத்தோட இன்னொரு பகுதிங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஓரத்தில் வந்து மரங்களாக நட்டுருக்காரு. சுற்றி மரங்களாக தான் நட்டுருக்காரு. அந்த இடத்துல மண் அரிப்பை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ மரங்கள் சுற்றி நட்டுருக்கேன் அப்படின்னாரு. இது வந்து நிலத்தோட இன்னொரு பகுதி. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குறுங்காடு மாதிரி பார்த்தேங்க. அப்புறமா தான் தெரிஞ்சு இந்த இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்டில் வந்து பாக்கு வாழை அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமான முறையில் வந்து பண்ணியிருக்காருங்க. அந்த பாக்கு மரம் வந்து காற்றுல சாஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நிலத்தை சுற்றி என்ன பண்ணுறாரு, மரங்களை ஃபுல்லாக நட்டு வச்சுருக்காரு. இதில் வந்து அந்த மரம் பேர் மறந்து போச்சு, நான் ஞாபகம் வந்து இன்னொரு டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னென்னா அந்த மரங்கள்லேருந்து வர இலைகள் வந்து நிலத்துக்கு வந்து ரொம்ப உரங்க.
அதை தான் வந்து நட்டுருக்காரு. 2 விஷயம் பாருங்கள், அந்த மரத்தோட இலைகள் உரம், அதேமாதிரி ஒரு காற்று தடுப்பான இருக்குது. ஏன்னா கஷ்டப்பட்டு மரத்தை ஒரு ஏன்னா 30 வருஷம் பழம் தரக்கூடிய மரங்கள் யூக்கலிப்டிஸ், சாரி அந்த மரங்கள் வந்து யூக்கலிப்டிஸு. அதோட அந்த இலைகள் வந்து அவ்வளோ ஒரு சத்துங்க, யூரியா சத்து நிறைய இருக்குது அப்படின்னா யூரியா வந்து நிறைய பேர் போட்டுருக்காங்க. அதுக்கு இந்த இலையை பிச்சு போட்டு விவசாயத்தை பண்ணால் விவசாயத்தை சூப்பராக பண்ணலாங்க. ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து அனுபவசாலிகள் விவசாயிகள் வந்து சொல்லியிருக்காங்க, அது உண்மை தான் அப்படின்ட்டு. இதுதான் அந்த லேண்டு. இப்போ அந்த லேண்டு உள்ளடி போகலாம் பாருங்கள். இதுதான் அந்த நம்ம வெளியில் அவுட்ரு பார்த்தோம், இப்போ உள்ளே என்ன பார்க்குறோம். இதுதான் அந்த பாக்கு சாகுபடி பண்ணியிருக்கேன். திருவள்ளூர் மாவட்டத்துலேயும் இந்த இவ்வளோ சாகுபடி பண்ணியிருக்கேன். எதுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு பழந்துருமாங்க, ஒரு வேலை கிடையாதுங்க. என்ன ஒன்று பாக்கு மட்டும் மரம் வந்து கீழே பார்த்துக்கணுங்க, நம்ம வேலை எதுவுமே கிடையாது. அவர் தான் வந்து இந்த லேண்டோட ஓனரு. எல்லாம் ட்ரிப்ளே பண்ணியிருக்காருங்க, பெட்டிங் மெத்தடில் பண்ணியிருக்காருங்க. அதனால் 2 விஷயம் லாபம். ஒன்று வந்து இதுதான் அந்த பெட்டிங் மெத்தடு, வரக்கலைகள்லாம் அங்கேயே போட்டுருவாரு, தண்ணி அதிக நிற்கும். அவர் தாடி பின்னாடி கை கட்டுறாரு, அதுதான் அந்த பெட்டிங் மெத்தடு. என்ன அதிசயம் பாருங்கள், ஒரு 2.5 வருஷத்துல இந்த மரம் வந்து இவ்வளோ வந்துருக்குங்க, நல்ல சைஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. காரணம் என்னென்னா நல்ல தண்ணி அந்த வடிகால் அமைச்சிருக்கே வேணும்னா மழை தண்ணியில் அந்த வடிகால் இந்த போட்டுருக்கிறது இந்த வேஸ்ட்டு இதுக்குள்ளே போயிடும், வடிகால் எல்லாம் தண்ணிலாம் போயிடும். இதே உரம் போது அதனால் அது நல்ல சத்து கிடச்சி சூப்பராக வந்துருக்குங்க. பாருங்கள், இதுதான் அந்த ட்ரென்ச் மாதிரி எடுத்துருக்காரு. தண்ணி வந்து மழை தண்ணி வந்து இதில் வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா தண்ணி பிரச்சனை வேறு அவருக்கும் இருக்கான். அதனால் ஃபுல்லான ட்ரிப்பு போட்டிருக்காருங்க. ஏன்னா இயற்கை உரங்கள்லாம் அதிலே கொடுக்கணுன்றதாக தான் ட்ரிப்பு போட்டிருக்காரு. இந்த இடத்த வந்து உள்ளே காமிச்சாரு. ஆனால் இந்த இடம் ரொம்ப டேஞ்சரான, பாம்பெலாம் நிறைய இருக்குமா, அதனாலே மோஸ்ட்லி வந்து நான் கிளியர் பண்ணி வச்சிடுறேன் சார் அப்படின்னாரு. அதனால் மூடாக்க இப்படி நடுவில் போட்டுறாரு. இந்த பள்ளத்து நடுவில் போட்டோம்னா பாம்பு எதுனா அதில் எடுத்துகிட்டு போகுது சார், நம்ம என்ன அந்த பள்ளத்துக்குள்ள நம்ம எதுவும் போகிறது கிடையாது. அதனால் இந்த மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னாரு. பார்க்க நல்ல 30 வருஷத்துக்கு வருமானம் தரோன்ற ஒரே காரணத்துக்காக வந்து பார்க்க வச்சுருக்கேன். பட் பார்க்கல எந்த ஒரு வேலையும் கிடையாது, அறுக்கிறது மட்டும் தான் வேலைங்க. அறுக்கிறதுக்கு ஆள் வந்து அவங்களே வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த பனையோட அவுட்ரில் தான் மறுபடியும் வந்திருக்கோம். சுற்றி மரங்கள்லாம் வந்து நட்டிருக்காரு. யூக்கலிப்டிஸ் தான் நினைக்கிறேன், தப்பாக சொல்கிறான்னு தெரியல. இந்த கேஸ் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நான் நிறைய மரங்கள் பார்க்குறவங்க நான் மறந்துடுறேன். யூக்கலிப்டிஸ் தான், யூக்கலிப்டிஸ் எனக்கு சரியாக தெரியல, தப்பாக தான் மன்னிச்சுங்க. பட் ஆனால் ஒரு உரம் தர செடி தாங்க, அது மட்டும் உண்மை. இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா நவதானியம் போட்டு விதைச்சி வச்சுருக்காரு. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த பாக்கு மரம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு உள்ளே வாழை வச்சுருக்காரு, பப்பாளி வச்சுருக்காரு. அதெல்லாம் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக சுற்றி வந்து மரங்களாக வச்சுருக்காரு. இதில் 2 விஷயம் இருக்குது, நல்ல பழங்களும் தரும், காட்டு தடுப்பானாக இருக்கும். நம்ம நிலத்துக்கு வந்து நல்ல ஒரு உரமாகவும் ஆகுங்க. கொய்யா நிறைய வச்சுருக்காங்க, கொய்யாவில் 2 ரகம் வச்சுருக்காரு, நாட்டம் வச்சுருக்காரு, ஹைப்ரிடும் வச்சுருக்காரு. ஆனால் பாருங்க, தனியை ஒரு ஆளாக பார்த்துக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபார்ம் வந்து 2 பேர் 3 பேர் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. இவருக்கு ஒரு 3 ஏக்கர், ஒருத்தர் 2 ஏக்கர், இன்னொருத்தர் 1 ஏக்கர்னு ஒரு 6 ஏக்கர் வாங்கியிருக்காங்க. பரவாயில்ல, 2.5 வருஷத்தில் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து ஒரு சாதனை தாங்க. ஏன்னா ஒரு மெக்கானிக்குங்க அவர், அவருக்கு மெக்கானிக்கல் தான் தெரியும். ஆனால் அப்படி இருந்தோம் இவ்வளோ விஷயம் அவர் பண்ணியிருக்காருன்னா 2.5 வருஷத்தில் நிறைய விஷயம் கற்றுருக்காரு. ஆனால் எல்லாத்தையுமே யூடியூப் பார்த்தே கற்றுருக்காருங்க. அதுக்காக ஆனால் யூடியூப்ன்றது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. யூடியூப் பார்த்து ஒரு விவசாயம் பண்ணுறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி தான் வந்து விவசாயம் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா அவரோட கொய்யா ஃபார்முக்கு போகும். ஏன்னா அவர் கொய்யா ஃபார்மும் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தார். ஆனால் முழுக்க இது வந்து நாட்டு கொய்யாங்க. அவர் என்ன சொல்கிறது, ஹைப்ரிட் தான். ஹைப்ரிட்டை விட நாட்டு கொய்யா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்லேயும் சரி, காய் சைஸ்லேயும் சரி, இல்லை மரங்களே சரி, நல்லா வந்து தாங்கி வளரும் அப்படின்றாரு. அவர் என்ன ஹைப்ரிட் கொய்யா வச்சுருந்தாராம். ஆனால் எல்லாமே வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து சுத்தமாக தாங்கலை தம்பி அப்படின்னாரு. ஆனால் இது வந்து நம்மளோட நாட்டு கொய்யா வந்து தாங்குது. ஏன்னா நாட்டு கொய்யா எப்போ 30 வருஷத்துக்கு வருமானம் தராங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம வந்து உழவை ஓடிட்டு பயிர் நட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம சம்பாதிக்கிற காசுலாம் அங்கேயே போயிடும். ஒரு பயிர் நட்டு விட்டோம்னா அடுத்த ஒரு 25-30 வருஷத்துக்கு அந்த பயிர்லேருந்து வருமானம் மட்டும்தான் வரணும். அதில் சின்ன வேலைகள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ அடிக்கடி மாதம் எல்லாத்தையும் நட்டுட்டு அதுக்கு உழவு ஓடிட்டு இருந்தோம்னா எல்லாமே வீணாக போயிடும். மரங்களுக்காக ஒரு இடம் வச்சுருக்காரு. இதுதான் அந்த கிழக்கம் பண்ணியிருக்காரு. மரங்கள் எதுக்கு பண்ணியிருக்காரு தெரியும். நம்ம சுற்றுச்சூழல் டிம்பர் வுட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மரங்கள் வளர்ந்துச்சுன்னா அது வந்து மிளகேற்றி விடுவாருங்க. இப்போ அதுதான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. மரத்தில் வந்து மிளகேற்றி விடுறது. இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து மிளகேற்றி விட்டாருன்னா மரத்துக்கு 1/2 கிலோ கிடச்சாலே போதுங்க. சரி, அதுக்கு 6 கிலோ வச்சுங்க, ஒரு 50. ஏன்னா வந்து எப்பயும் ஒரு 200-300 மரங்கள் வச்சுருக்காரு. சுற்றி நிறைய மரங்கள் வச்சுருக்காரு. எல்லாத்துலேயும் ஏற்றி விட போகிறேன் அப்படின்னாரு. எப்படியும் ஒரு 50 கிலோ கிடச்சா என்ன ஆச்சு பாருங்கள், 50,000 ரூபா ஆச்சு.
கிலோ 1000 ரூபாங்க. எப்படின்னா இது ஜாஸ்தி கிடைக்கும். அது வரது 2 வருஷம் வரைக்கும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜாஸ்தி கிடைக்கும். இதுதான் அவரோட ஹைப்ரிட் கொய்யா. எல்லாம் வந்து மெயிலுக்கு வந்து தாங்கலை அப்படின்றாரு. இதை இப்போ எடுத்து போட்டுருவேன். போட்டு நம்மளோட நாட்டு கொய்யாவே நான் நட்டுறேன் அப்படின்றாரு. அதில் அவ்வளோ பூச்சிலாம் வர்றதில்லை, ரொம்ப படுத்ததான் பூச்சி வரும் அப்படின்றாரு. அவரோட நிலத்தை சுற்றி பாருங்கள், என்னென்ன வைக்க முடியுமோ எல்லாமே வச்சுருக்காரு. வாழை, பப்பாளி, ட்ரிப்பு, நம்ம மெயின் சொன்னது ட்ரிப் தான் வந்து வச்சுருக்காரு. இப்போது இவரோட பண்ணைக்கு தேவையான உரங்கள்லாம் கூட அவரே தாங்க தயார் பண்ணுறாரு. வெளியிலேருந்து எந்த உரங்களும் வந்து வாங்கி முதல்ல ஆரம்பத்தில் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவரே வந்து உரங்களை வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் அவரோட வீடு, அவரோட தங்கிறதுக்காக. அது ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லையாங்க. 7 லட்ச ரூபா ஆச்சு, இந்த வீட்டுக்கு 7 லட்ச ரூபா ஆச்சு அப்படிங்கிறது. அவரோட மாட்டு கோட்டை பாருங்கள். விவசாயத்துக்கு வந்து மாடு ரொம்ப முக்கியம். மாடு வச்சுருக்காரு, நாட்டு மாடு தான் வச்சுருக்காரு. அது போட்டு வெள்ளையாக இருக்குல்ல, அது போட்ட குட்டி தான் பக்கத்தில் இருக்கிறது. இதுங்களை ஒரு 2 குட்டி போட்டிருக்கு அப்படின்னாரு. இந்த மாவட்டத்துக்கு என்னமோ அந்த ரகம் தான் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. இதோட கழுவுகளை வச்சு தான் ஒரு விவசாயமே பண்ணிகிட்ருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாணம், கோமியம் அப்படின்ட்டு இதை வந்து கலெக்ட் பண்ணுறாரு. வீட் பண்ணாமல் கலெக்ட் பண்ணி இந்த ஒரு தொட்டியில் கேன் வச்சுருக்காரு. அதில் கோமியத்தை பிடிச்சிட்டு சாணம் வந்து அழிக்கிட்டு அதை வச்சு தான் வந்து மீனம் பஞ்சகாவியம் அப்படின்னு பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ட்ரிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆட்கள் பிரச்சனை வந்து பயிருக்கு தண்ணி பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால் வந்து ஒரு சுவிட்சை தட்டி விட்டோம்னா சரியாக போச்சு. அதுக்கு இது பாஞ்சிரும், தண்ணி பாஞ்சிரும். அதே மாதிரி இயற்கை உரங்கள்லாம் வந்து கரெக்டாக வந்து அதிலே நம்ம கொடுத்துடலாம். ஆட்கள் ஒரே ஆள் இருந்தால் 100 ஏக்கர்னா கூட சரி, ட்ரிப்பு செட் பண்ணால் போதுங்க. ஒரே ஆள் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நிறைய ட்ரம்மு வாங்கி வச்சுருக்கு. இது அந்த ட்ரிப்பு, இதில் தான் வந்து உரங்கள்லாம் கொடுக்குறேன். ஆட்கள் பிரச்சனை சமாளிக்க முடியல அப்படின்னா இங்கேயே உட்காந்து எல்லா உரத்தையும் கலக்கி கொடுத்துறாரு. பயிர்களுக்கு அழகாக சுட்டாக போதுங்க. மொத்தமாக கொடுக்குறதுல இது பெஸ்ட்டு அப்படின்றாரு. தண்ணி சேவ் ஆகுது, பயிர்களுக்கு அந்த இடத்துல போய் கிடைக்குதுங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னா ட்ரம்லாம் எதுக்காக ட்ரம் நிறைய வாங்கியிருக்காரு. உண்மையிலே வந்து யூடியூப் பார்த்து இவ்வளோ விஷயங்கள் வந்து பசுமை ஆக்கியிருக்காரு. 2 வருஷத்தில் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்த வந்து பசுமை ஆக்கியிருக்கிறது அப்படின்ற பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இயந்திரங்களும் வந்து இவர் வாங்கி வச்சிருக்காரு இவர் ஓட்டுறதுக்காக. முடிஞ்சதுக்கு எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். இயற்கை விவசாயத்தை பற்றி எந்த ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அவங்களே வந்து உழைக்க தயாராக இருந்தாங்க. இயற்கை விவசாயத்துக்கு செயற்கையாக இருந்தால் நம்ம உரத்தை போட்டு போயிடலாங்க, ஆனால் செலவு வாங்க மனு செத்து போயிடும். ஆனால் இயற்கை விவசாயம் உழைக்க தயாராக இருக்கணும். அவங்க மட்டும்தாங்க இயற்கை விவசாயத்தை ஜெயிக்க முடியும். பட் அதுதான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இன்னும் 2 வருஷத்தில் சூப்பராக ஆக்கிட்டு இருப்பாங்க. அவரோட இயந்திரங்கள் தான் அது. இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, அவர் தான் சார் தான் அது. இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமாக கண்டிப்பாக பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் பண்ணாங்க, எனக்கும் வந்து வீடியோ நிறைய எடுக்க முடியும். எனக்கு வருமானம் வேலை, அதுக்காக வீடியோ போட்டால் பார்த்த விவசாயிகள் எல்லாருக்குமே நன்றி. மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமாக சந்திக்கலாம். அது உங்கள் ரகுவரன். டாட்டா, பை பை.